காலி மதுபாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை டாஸ்மாக் ஊழியர்கள் மீது திணிப்பதை கைவிடக் கோரி டாஸ்மாக் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் நீலகிரி, கொடைக்கானல், ஏற்காடு உள்ளிட்ட மலை பிரதேசங்களில் நெகிழி பொருட்கள் விற்பனை செய்யவோ பயன்படுத்தவோ தடை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கில் பிரதிவாதியாக சேர்க்கப்பட்ட தமிழ்நாடு மாநில வாணிய கழகம் டாஸ்மாக் தனது மதுபான சில்லறை விற்பனை செய்யப்படும் மதுபாட்டில்களின் விலையோடு கூடுதலாக ரூபாய் 10 பெற்றுக்கொள்ளவும், பருகிய பிறகான காலி மதுபாட்டில்களை டாஸ்மாக் கடைகளில் கொடுத்து கூடுதலாக கொடுத்த ரூபாய் 10 திரும்ப பெறும் வகையிலான ஒரு செயல் திட்டத்தை மாண்பனை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த திட்டத்தை சமூக பொறுப்புள்ள அனைவரும் வரவேற்கத்தக்கதாகும். இத்திட்டத்தை அமலாக்குவதற்கான முறையான செயற்முறையினை டாஸ்மாக் நிர்வாகம் உருவாக்காமல் கடை ஊழியர்களிடம் திணித்துள்ளது. ஏற்கனவே டாஸ்மாக் கடைகளில் சரக்கு இருப்பு வைக்கவும் விற்பனை செய்யவுமே இட நெருக்கடி. விற்பனைக்கேற்ப ஊழியர் எண்ணிக்கை இல்லாத நிலையில் எண்ட்-டு-எண்ட் பில்லிங் திட்டமும் மற்றும் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் திட்டமும் கடுமையான வேலை பளு கூட்டியுள்ளது. இந்த நிலையில் காலி மதுபாட்டில் திரும்ப பெறும் திட்ட அமலாக்கம் தொடர்பாக ஊழியர்களின் பணி நிலைமைகளில் எந்தவித முன்னறிவிப்பும் செய்யாமல் மாற்றம் செய்வது சட்டத்திற்கும் இயற்கை நியதிக்கும் எதிரானதாகும். ஏற்கனவே வேலை பளுவினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மேலும் கூடுதலான வேலை பளு திணிப்பதை ஏற்புடையதல்ல. டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் விற்பனை செய்யவே பணி நியமனம் செய்யப்பட்ட ஊழியர்களை காலி எச்சில் மதுபாட்டில்களை வாங்கி கணக்கு பராமரிப்பது, பணத்தை வங்கியில் செலுத்துவது உள்ளிட்ட கூடுதல் வேலைகளை செய்ய மிரட்டுவதும், கடை ஆய்வு என்ற பெயரில் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் ஊழியர்கள் மத்தியில் கடும் கோப ஆவேசத்தை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர். காலி மதுபாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தில் கடை ஊழியர்களை பயன்படுத்தாமல் மாற்று திட்டத்தை உருவாக்க தொழிற்சங்கங்கள் பல்வேறு ஆலோசனைகளை எடுத்து கூறியது. அதன் பிறகும் டாஸ்மாக் நிர்வாகம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் தொழிற்சங்கங்களை பறித்து ஆளும் சூழ்ச்சியை செய்து இத்திட்டத்தை கடை ஊழியர்கள் தலையில் சுமத்தி வருகிறது. இது போன்ற ஒரு திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. விசித்திரமாக தமிழகத்தில் மட்டும்தான் நடக்கிறது. உடனடியாக இத்திட்டத்தை கைவிட்டு மாற்று ஏற்பாடு செய்ய வலியுறுத்தி டாஸ்மாக் நிர்வாகம் மற்றும் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷமிட்டபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டாஸ்மாக் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம், தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் சங்கம், தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நல சங்கம், பாட்டாளி தொழிற்சங்கம், தொழிலாளர் விடுதலை சங்கம், தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், டாஸ்மாக் மேற்பார்வையாளர் சங்கம் என 100க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். படிச்சு